அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் செய்தியிருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 29 நவம்பர் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் கைகா அனல் மின் நிலைய குடிநீரில் கதிர்வீச்சின் தாக்கம் ஏற்பட்டதால் 55 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தீவிரவாதிகளின் சதியா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக பெங்களூரில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிமுக கட்சியின் உட்கட்சி பூசலில் ஒரு கொலை நடந்து முடிந்த நிலையில் தற்போது தென் சென்னையில் வட்ட செயலாளர் மற்றும் பல பதவிகளுக்கு பேரங்கள் பேசப்பட்டு லட்சக்கணக்கில் பணங்கள் வாங்கப்படுவதாக கூறி தொண்டர்கள் ஆத்திரமடைந்து கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு முன்பு போராட்டம் நடத்தி பின்பு ஜெயலலிதாவின் வீடு உள்ள போயஸ் கார்டனில் மாபெரும் போராட்டம் நடத்தி ஒருவர் தீக்குளிக்க முயன்றதாக சென்னையில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தலைவரும் தமிழக சினிமா பட இயக்குனருமான சீமான் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது இளங்கோவன் வீட்டை வெடிகுண்டு வீசி தாக்கியதாக என்னுடைய தொண்டர்கள் 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள் தமிழக போலீசார். அந்த 3 பேரும் என்னுடன் அன்று இரவு 3 மணி வரை இருந்ததை இங்குள்ள பத்திரிகையாளர்கள் படம் பிடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் போலீசார் தவறாக கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாண்டியன் வீட்டையும் இயக்குனர் பாரதிராஜா வீட்டையும் என்னுடைய வீட்டையும் தாக்கியவர்களை போலீசார் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை என்று அவர் கூறியதாக சென்னையில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் லிபரோன் கமிஷனை செய்தித்தாளர்களுக்கு வெளியிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் பதவி விலக வேண்டும் என்று கூறியிருந்தேன். ப. சிதம்பரம் பதவி விலகினால் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு காங்கிரஸில் முக்கிய அமைச்சர் பதவிகள் யாரும் செய்தி செல்வதற்கு இல்லாததால் ப. சிதம்பரத்தின் அமைச்சர் பதவியை காப்பாற்ற கருணாநிதி அவர்கள் முயற்சி செய்கிறார் என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக சென்னை இந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜோர்கண்ட் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல்கள் பல கட்டங்களாக நடந்து கொண்டிருக்கும் வேளையில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் இன்று நடத்திய பயங்கர தாக்குதலில் ரயில்வே டிராக்குகள் சிதைந்ததாகவும் பல பள்ளிகள் தகர்த்து எரியப்பட்டதாகவும் இன்று அவர்கள் அழைத்திருந்த பந்த் வெற்றிகரமாக முடிந்ததாக ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று தமிழில் ஒரு மாபெரும் பழமொழி தத்துவம் ஒன்று உள்ளது. அது காலத்தின் கட்டாயம் போல் அது உண்மையை சொல்லக்கூடியதாகவே இருக்கும் வகையில் தமிழ் ஈழ மக்களை கொன்று குவித்த ராஜபக்சேவின் வலதுகரமான சரத் பொன்கோவா தற்போது ராஜபக்சேவை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட இருப்பதால் தமிழக மக்கள் இருவரும் மோதிக்கொள்வதை வேடிக்கை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளிவந்து தமிழ் ஈழ நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி உயிர் நீத்த மாவீரர்களின் மாவீரர் நாள் ஆஸ்திரேலியாவின் உள்ள சிட்னி நகரில் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு மாவீரர்களுக்கு மரியாதை செலுத்தியதாக சிட்னியில் இருந்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான காங்கோவில் 400 பயணிகளுடன் படகு ஒன்று சென்று கொண்டிருந்த போது அது திடீரென்று கவிழ்ந்ததில் 90 பேர் உயிர் இழந்ததாக ஆப்பிரிக்க நாடுகளான காங்கோவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் ராஜசேகர் ரெட்டியின் மரணத்துக்கு பிறகு அவருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவை குழப்பிக் கொண்டிருந்தார். தற்போது அவருடைய குழப்பம் அடங்கிய நிலையில் தனி மாநிலத்திற்காக உண்ணாவிரத முயற்சியை தெலுங்கானா கட்சி தலைவர் திரு சந்திரசேகர் ராவ் இன்று தொடங்குவதாக இருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதால்
ஆந்திராவில் பெரும் பரபரப்பு மற்றும் வன்முறைகள் நடந்து வருவதாக ஹைதராபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 29 நவம்பர் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் காணப்படவில்லை. சென்னைக்கு அருகில் வங்காள விரிகுடாவில் லேசான மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. தமிழகத்தில் பல பகுதிகளில் பனிமூட்டம் போல் மேகங்கள் தெரிந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.